சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. புரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் இதான் பார்க்கணும். புராணம் அப்படின்னாலே நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்கன்னு தெரியும். நம்ம இங்க ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்கணும். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. ஒருவேளை நீங்க தனுசு லக்னத்துல பிறந்தாலும் அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா போய் பாருங்க. இங்க நம்ம ஒன்லி நட்சத்திரத்துல மட்டும் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்ப பார்க்கணும். பூராடம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்த உங்களுக்கு இந்த 2025 மேஜரான கிரகங்கள் அத்தனையுமே பயிற்சி ஆகிறாங்க. இந்த வருஷம் மார்ச் 29 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போறாரு. மே மாசம் 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. மே 18 மீன ராசியில இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கு வர்ற. கன்னி ராசியில இருந்த கேது பகவான் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றத்தை செய்யறதுக்கு இருக்காங்க. இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, எங்க இருந்துட்டு எந்த வீட்டை பாக்குறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்துல நுழையாக சஞ்சாரம் பண்றாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்காங்க, இப்படி அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம இப்ப இந்த பலன்களை பார்க்க இருக்கோம். நீங்க புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அடுத்து உங்களுடைய பிஸ்னஸ், அடுத்து உங்களுடைய கல்வி, உங்களுடைய மன வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு இதுதான் இன்றைக்கு டாபிக். முதல்ல ஃபினான்சியல் பொசிஷன், அதாவது வருமானம் ஏதாவது இருக்கா, கையில ஏதாவது மிஞ்சுமா, இல்லை ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறது புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்கு. கையில பணமும் தரமும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எவ்வளவு வருமானம் இருக்கோ அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். இதுதான் இருக்கு. ஆக வருமானங்கள் நிறைய இருக்கு, செலவுகள் அதற்கு மேல இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும்? சர்வீஸ்னா இங்க வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், இது எல்லாமே சர்வீஸ் தான். நீங்க இங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், நல்லதொரு பேர் போன கம்பெனிகள்ல இருக்கலாம், எங்க வேணாலும் வேலை பாருங்க. வேலை இருக்கா? கண்டிப்பா வேலை இருக்கும். எப்பயில இருந்து வேலை இருக்கும்? நல்ல வேலை கிடைக்கும். மார்ச் 29 அப்புறம் நீங்க எதிர்பார்த்த பெட்டர் ஜாப் இருக்கும். நான் வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஏஜ் ஆயிடுச்சு, வேலை தேடிட்டு முயற்சி பண்றேன், கிடைக்குமான்னு தெரியல கவலைப்பட்டவங்களுக்கும் வேலை கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலை என்பது உறுதியாக இருக்கு. அதனால அதை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டாம். நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாலும் ரிசல்ட் வந்தாலும் மார்ச்சுக்கு அப்புறம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஜாபுங்கிறது இல்லாம இல்லை, வருமானங்கள் இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு. நீங்க உங்க வேலையில எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு மார்ச்சுக்கு அப்புறம். அது இல்லாம நீங்க உங்களுடைய ஜாப்ல எப்பயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருப்பீங்க. அந்த நிலைமையும் நீங்க பார்த்துங்க.
எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணி அவளுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இந்த வருஷத்துல மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உங்களை கூட வேலை பார்க்கக்கூடியவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டா இருக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு. பிஸ்னஸ்ல உங்களுக்கு வருமானங்கள் வரும், சம்பாத்தியங்கள் இருக்கு. ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன்ல பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இது அத்தனையும் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் கூடும், வருமானங்கள் கூடும், சம்பாத்தியங்கள் கூடும். இந்த தொழில் காரணமாக அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்படும். நீங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க அல்லது ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க காரியங்கள் அத்தனைக்கும் வெற்றி அடையும். இந்த காலத்துல நீங்க ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும். அதுலேயும் ரொம்ப நாளா திருமணம் நடக்காதவங்களுக்கு மே 14க்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் உண்டு. குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தாமல் இருந்தா நடக்கும். நீங்களும் அதுல ஏதோ ஒரு விதத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த வருஷத்துல பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தை ஏற்படும். ரொம்ப நாளா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். இது அத்தனையுமே பூராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்கு. இந்த காலத்துல உங்களுக்கு கடன் குறையும், நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபட்டு சக்சஸ் பண்றதுக்கான காலங்கள் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைச்சீங்களோ உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பெரிய லெவலில் வைக்காம இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. இந்த வருஷம் உங்களுடைய கல்வி எப்படி இருக்கு? எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியில பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்புகள், யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. உறவுகள் விஷயத்துல கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருந்துகிட்டே இருங்க. இந்த காலங்கள்ல நீங்க ஏதாவது கலைத்துறையில என்ன புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பெருசா ஷேர்ஸ்ல, ரேஸ்ல, லாட்டரியில, ஆன்லைன் பிசினஸ்ல, ட்ரேடிங்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் உண்டு. இந்த புராண நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த வருஷம் முழுவதுமே சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளையும், பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. நல்லதொரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.